ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம ஒரு கொஷினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆன்லைனில் சக்குலன்ஸ் வாங்கின பிளான்ஸ்க்கு எப்படி கேர் எடுக்கணும், அது எப்படி பாட் பண்ணணும், என்னென்ன ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க. நான் இது பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம வ்ளாகில் பார்க்க போகிறோம். ஜென்ரலி ஒரு பிளான்ட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது, இல்லை ரீபாட் பண்ணுறோம், இல்லை ஒரு பிளேஸை விட்டு இன்னொரு பிளேஸ்க்கு மாறுது, ஒரு லொக்கேஷனுக்கே மாறுது அப்படின்னா அதுக்கான சில ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம எடுத்து தான் ஆகணும். அதுவும் சக்குலன்ஸ் பொறுத்தளவுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. அது இனிஷியல் டைமில் தான், பாட்டிங் டைமில் தான் நம்ம சில ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் தடவை இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான சின்ன இன்ட்ரோ. நம்ம சேனலில் அதிகமாக சக்குலன்ஸ் பற்றி தான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். எப்படி கேர் பண்ணணும், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அந்த வெரைட்டிஸ்க்கு எப்படி ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ட் டு எண்ட் எல்லாமே, ஈவன் ப்ராப்பகேஷன் பற்றியுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ டெசர்ட் ரோஸ், அதாவது அடீனியம் சொல்லுவாங்க, ஈவன் இந்த பிளான்ட் பற்றியுமே டீட்டெயில்டாக நம்ம இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டி சக்குலன், கேக்டஸ், அடீனியம், இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ என்னோடய அனுபவம் பார்த்திங்கன்னா, எனக்கு 8 இயர்ஸாக இதோட ட்ராவல் பண்ணின ஒரு அனுபவம் இருக்குது. அந்த 8 இயர்ஸில் எனக்கு என்னென்ன அனுபவம் கிடச்சிருக்கோ அது எல்லாத்தையும் தான் டீட்டெயில்டாக நான் இந்த சேனல் மூலயமா டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சக்குலன்ஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா அவங்கள எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட் ஆஃப் தி செல்லர் சக்குலன்ஸை பேர் ரூட்டடாக தான் சேல் பண்ணுவாங்க. அதாவது பேர் ரூட்டடாக, சாயிலே இல்லாமல் அதை அப்படி கவர் பண்ணி தான் அவங்க சென்டே பண்ணுவாங்க. இதற்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்குலன்ஸ் ட்ராஃப்ட் டாலரண்ட். ஸோ அது சாயிலே இல்லாமல் பேர் ரூட்டடாக ரூம் டெம்பரேச்சரில் 1 மந்த் வரைக்கும் அது நல்லாவே சர்வைவ் ஆகும். ஈவன் மோர் தென் 1 மந்த்து கூட சர்வைவ் ஆகும். அதுக்கான கெப்பபிள் அதுக்கு இருக்குது. பிகாஸ் அது வாட்டர் ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அதோட ஸ்டெம்ஸில், லீவ்ஸில், ரூட்ஸில், இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வாட்டரை ஸ்டோர் பண்ணுற கேப்பபிள் இருக்கிறதுனால அது வித்தவுட் சாயில் கூட அதால் சர்வை பண்ணிக்க முடியும். தன்னோட இருக்கிற அந்த வாட்டர் எல்லாத்தையுமே அதுவே திரும்பியும் அதுக்குள்ளேயே அது பாஸ் பண்ணி சர்வை பண்ணுற ஒரு ஸ்பெஷல் மேஜிக் பவரே அதுக்கு இருக்குது. அதனால தான் ட்ராஃப்ட் டாலர்னு சொல்கிறோம். நம்ம சாயிலே இல்லாமல், வாட்டரே இல்லாமல் அது கண்டிப்பாக சர்வைவ் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம பாட்டோட, சாயிலோட சென்ட் பண்ணோன்னா அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. அந்த டிரான்சிட் டைமில் பேக்கேஜை ஜஸ்ட் லைக் தட்டாக த்ரோபால் மாதிரி வீசி விளையாடுற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அது அப்சைட் டவுனாக இருந்துச்சுன்னா தென் இந்த பாட்டோட வெயிட் அந்த பிளான்ட்டு மேலே ப்ரெஷர் கொடுத்து அந்த பிளான்ட்டோட லீஃப் எல்லாமே பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சக்குலண்ட்டோட லீஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவே டெலிகேட்டாக இருக்கும். அதுக்காக தான் பேர் ரூட்டடாக சென்ட் பண்ணுறாங்க. நம்ம சைடில் நம்மக்கிட்ட சிலர்லாம் பிளான்ஸ் கேட்பீங்க. நானுமே சிலருக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது என்னோடய ஸ்டைல் ஆஃப் பேக்கிங் பார்த்திங்கன்னா பேர் ரூட்டட் தான். இந்த மாதிரி டிஷ்யூவில் கவர் பண்ணி தென் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் இந்த ஸ்பாஞ்ச் அதை கவர் பண்ணுவேன். பிகாஸ் அந்த லீஃப் எல்லாமே டெலிகேட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அது ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அப்படி பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு லேயர் ஆஃப் அந்த ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க, காட்டன், இந்த லேயர் ஆஃப் காட்டன் வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு தென் 1 மோர் டிஷ்யூ பேப்பர் வச்சு ரேப் பண்ணுவேன். இந்த மாதிரி ரேப் பண்ணி சென்ட் பண்ணதில் இது வரைக்கும் எனக்கு எந்த வித ஃபெயிலியர் வரவே இல்லை. ஃபெயிலியர் மீன்ஸ் லைக் இந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இது வரைக்கும் நான் ரிசீவ் பண்ணதே இல்லை. ஒரு சில லீஃப் வேணால் பிரேக் ஆகிருக்கும், பட் கம்ப்ளீட்டாக பிளான்ட்டே பிரேக் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் நான்
பார்த்ததே இல்லை. ஸோ இந்த ஸ்டைல் ஆஃப் பேக்கிங் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. பட் டைம் டேக்கிங்காகவும் இருக்கும். ஒவ்வொரு பிளான்ட்டும் தனித்தனியாக இந்த மாதிரி கவர் பண்ணி பண்ணணும். ஏன்னா சக்லன்ஸ் ரொம்ப டெலிகேட்டட் பிளான்ட்ஸ். அட் த சேம் டைம் நம்ம சேல் பண்ணுற டைமில் பிக்கில் எப்படி காமிக்கிறோமோ அதே மாதிரி அவங்க கையில் போய் ரிசீவ் ஆச்சுன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்கங்கிறதுக்காக தான் ஸ்பெஷல் டைம் எடுத்து நான் இந்த மாதிரி பேக் பண்ணுவேன். ஸோ அதுக்காக எல்லோரும் இப்படி தான் பேக் பண்ணணும்னு சொல்ல வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் பேக்கிங் இருக்கும். அவங்கவுங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களோட அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி பேர் ரூட்டடாக தான் சென்ட் பண்ணுவாங்க. நம்மளே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆனாவோ இல்லை ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி நம்ம புதுசாக குடி போகும் பொழுது அந்த வீட்டில் செட்டப் எல்லாம் பண்ணி அங்கே கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் வர்றதுக்கே நமக்கே டைம் எடுக்கும். சேம் அதே மாதிரி தாங்க எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு மாறுது இல்லை ரீபாட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சரௌண்டிங் ஆஃப் சாயில் மிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதுக்குன்னு டைம் கொடுக்கணும். அதுக்காக தான் என்னென்ன ஸ்டெப்ஸ் சக்குலன்ட் பிளான்ட்ஸ்க்கு எடுக்கணும் அப்படிங்கிறதா இன்றைக்கி நான் டீட்டெயிலாக காமிக்க போகிறேன். நீங்கள் பார்சல் ரிசீவ் ஆன உடனே அந்த பிளான்ட் எல்லாத்தையுமே பிரித்து ஒரு பிளேட்டில் வச்சு ரூம் டெம்பரேச்சரில் நல்லா சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய இடத்துல சன்லைட் இல்லாத இடத்துல நீங்கள் அப்படியே வைக்கலாம். இம்மீடியட்டாக பாட் பண்ணாட்டி கூட நோ இஷ்யூஸ். ஈவன் நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட பாட் பண்ணலாம், 2 days கழித்து கூட பாட் பண்ணலாம். பட் நீங்கள் ரிசீவ் ஆன பார்சலை இம்மீடியட்டாக பிரிக்கணும். பிரித்து பிளான்ட் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் வைக்கலாம். அந்த ஒரு ஸ்டெப் வந்து கண்டிப்பாக செய்யணும். அந்த புது பிளான்ட்டை நீங்கள் ரிசீவ் ஆன பிளான்ட்டை வந்து உடனே பாட் பண்ணாட்டியும் பரவாயில்ல. பட் 2 daysக்குள்ளே பாட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம இருக்கக்கூடிய பிஸி ஸ்கெடியூலில் கண்டிப்பாக உடனே பாட் பண்ண முடியாது. பார்சல் ஆஃப்டர்நூனில் வரலாம் இல்லை மார்னிங் வரலாம். ஸோ உடனே வந்தாலும் அட்லீஸ்ட் பிரித்து வச்சு நீங்கள் இந்த பிளான்ட்டை ஏர் சர்க்குலேஷன் வச்சாலும் 2 daysக்குள்ளே பாட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. பாட்டிங்க்கு கரெக்டான மிக்ஸ் யூஸ் பண்ணணும். எந்த மாதிரி மிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் டீட்டெயில்டாக இருக்குது. மெத்தட் 1 மெத்தட் 2 இருக்குது. மெத்தட் 1ங்கிறது சாயில் பேஸ்டு மிக்ஸு, மெத்தட் 2ங்கிறது வந்து கோகோ பீட்டில் உருவான மிக்ஸு. ஸோ இந்த 2 மிக்ஸில் உங்களுக்கு எது அடாப்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மாதிரி மிக்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி பாட்டில் தனித்தனியாக நீங்கள் பாட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றா கூட பாட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பிகினராக இருந்தால் நான் தனித்தனி பாட்டில் தான் பாட் பண்ணணும்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் ஒன்றா பாட் பண்ணிங்கன்னா எந்த பிளான்ட்டுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்காது. ஸோ ஒட்டுக்கா நீங்கள் வாட்டர் கொடுப்பீங்க, அதில் ஒட்டுக்கா அதுக்கான கேர் கொடுப்பீங்க. ஏதோ ஒரு பிளான்ட் சஃபர் ஆச்சுன்னா அதுக்கு ஸ்பெஷல் கேர் எடுக்கணும். ஸோ பெட்டர் செப்ரேட் பாட்டில் வைக்கிறது தான் பெட்டரான ஐடியா. பாட் பண்ணினது உடனே நம்ம வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நல்ல ஒரு பிரைட்டான ஏரியா, ஷேடான ஏரியா, ஏர் சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த புதுசாக பாட் பண்ண பிளான்ட்ஸை நம்ம அங்கே தான் வைக்கணும். இம்மீடியட்டாக சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணால் இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷேடான ஏரியாவில் வைக்கணும். தென் 2 days கழிச்சு, அதாவது பாட் பண்ணி 2 days கழிச்சு தான் சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுவுமே 1 hour சன்லைட் மினிமமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். தென் கிராஜுவலாக தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். மேபி 1 வீக்காக கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சன்லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
சன்லைட்டில் எப்போ எக்ஸ்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த டேலேயே நம்ம வாட்டர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம பாட் பண்ணும் பொழுது அந்த சாயில் மிக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ட்ரையாக இருக்கணும். அதில் எந்த வித வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடாது. ட்ரை மிக்ஸில் தான் பாட் பண்ணுறோம். பாட் பண்ண உடனே நம்ம வந்து ஷேடான ஏரியாவில் வச்சுருக்கோம். அது வரைக்கும் சன்லைட் கிடையாது, வாட்டர் கிடையாது. ஸோ எப்போ நம்ம சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோமோ அந்த டைம்லேருந்து நம்ம வாட்டர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். வாட்டர் கொடுக்கும்போது நல்லாவே கொடுங்க. பாட்டம் ஹோல்ஸ்லேருந்து ட்ரெயின் ஆகிற அளவுக்கு நல்லா லேவிஷிங்காக வாட்டர் கொடுக்கலாம். ஸோ 1 வீக் கழித்து நான் கொஞ்சம் சன்லைட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ டெரஸ்க்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தான் சன்லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அண்ட் வாட்டருமே எப்போல்லாம் அந்த சாயில் மிக்ஸ் ட்ரை ஆகுதோ அந்த டைமெல்லாம் நம்ம வாட்டர் கொடுக்கலாம். பட் வாட்டர் கொடுக்கும் பொழுது நல்லா வாட்டர் கொடுக்கணும். இந்த டைமில் ஃபர்டிலைசர் நான் இன்னுமே கொடுக்கல. புதுசாக வாங்கின பிளான்ட்ஸ்க்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 months அது வெயிட் பண்ணணும் ஃபர்டிலைசர் கொடுக்கறதுக்கு. ஈவன் நீங்கள் கம்போஸ்ட்லாம் சாயில் மிக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. பட் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் புதுசாக வாங்கினதுக்கப்புறம் 1 month அட்லீஸ்ட் வெயிட் பண்ணி தென் அந்த சீசன் வந்து அதோட டார்மெண்ட் பீரியட் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கணும். ஃபர்டிலைசர் சக்குலன்ஸ்க்கு எந்த மாதிரி ஃபர்டிலைசர் கொடுக்கலாம், எந்த டைமில் கொடுக்கலாம், எந்த மந்தில் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலான்னு சொல்லி டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான விலாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக புதுசாக வாங்கின பிளான்ஸ்க்கு ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ரீபாட் பண்ணுற உங்கள் கார்டனில் இருந்தே நீங்கள் ரீபாட் பண்ணுறீங்கன்னா ஈவன் இதே ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் அது ஒரு ஆப்ஷனல் தான். பட் கண்டிப்பாக புதுசாக வாங்கின பிளான்க்கு இது ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.